ஹலோ ஆல். நம்ம இப்போ வந்து கிரியாலிட்டி பிரிண்டருக்கு எப்படி வந்து ஜிகோட் ஃபைல் வந்து எடுத்து அதை பிரிண்ட் போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் போய் கிரியாலிட்டி சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணணும். கிரியாலிட்டி 3D பிரிண்டர் சாஃப்ட்வேர்னு கொடுத்தீங்கனாலே வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே போய் எந்த பிரிண்டர் வச்சுருக்கீங்களோ அந்த பிரிண்டரை ஓப்பன் பண்ணி அதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்க இதை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ டிசைன்ஸை அதை எஸ்டிஎல் ஃபைலாக வச்சுக்கணும். எஸ்டிஎல் ஃபைலாக வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ்டிஎல் ஃபைலை வந்து மேலே ஃபோல்டரில் போய் இம்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபைல் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ்னால் வந்து பிரிக்கிறது, எத்தனை டிவிஷன்ஸாக பிரிக்கிறது, எத்தனை டைமில் வந்து அது வந்து பிரிஞ்சு வரும், அண்ட் அட் த சேம் டைம் எவ்வளோ டைமில் வந்து இது முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஸ்லைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட்ஸ் கொடுப்போம். சப்போர்ட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டை வந்து அங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு எந்த விதமான சப்போர்ட் கொடுக்குறதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லோக்கல் ஃபைலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பென்ட்ரைவில் போட்டு இந்த நம்ம பிரிண்டரில் போய் பென்ட்ரைவை போட்டு நம்ம வந்து அதில் கிளிக் பண்ணி ஃபோல்டர்ஸ்குள்ளே போகணுன்னா லோக்கல் ஃபைல் ஓப்பன் ஆகும். லோக்கல் ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பிரிண்ட் போடணுமோ அதை டச் பண்ணி நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வீல்ஸை வந்து பிரிண்ட் போடுறேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைன் பண்ண எஸ்டிஎல் ஃபைலை வந்து ஜிகோடாக மாற்றி நம்ம அந்த சாஃப்ட்வேர்லேருந்து கிரியாலிட்டிக்கு வந்து பென்ட்ரைவ் மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த டிவைஸில் வந்து போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிசைனை வந்து 3D பிரிண்டிங்காக நம்ம வந்து மாற்றுறோம். Hope you like it. Thank you. Bye. ஸோ நம்மளோட வீல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும்.